ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வெளியே வந்துட்டேன் என்னென்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து செல்வி வந்து ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஏகப்பட்ட ப்ராங்க் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு செல்வி வந்து செயின் அடகு வைக்க சொல்லி கொடுத்துருந்தோம்ல, அது போய் அடகு வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து செல்விகிட்ட ஐயோ செல்வி நான் போகையில் செயினை தொலைச்சிட்டேன் செல்வின்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்டே தெரியல. அதே இதை வச்சு இன்றைக்கி ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். செல்வி வாங்க, வா வெளியே வா. ஒரு நிமிஷம் வெளியே வா, முக்கியமான விஷயம் சொல்லு. வெளியே வா, துணி அப்புறமேட்டு வைக்கலாம், வச்சுட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லணும். நீ டென்ஷன் ஆகக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சரி, நான் முக்கியமான விஷயம் சொல்றேன். துணி மடிக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா நான் சொல்றதுக்கு கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இனி அடிக்கக்கூடாது. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்க. அப்படி என்ன விஷயம்? ஐயோ, அதை எப்படி நான் உன்ட்ட சொல்லுவேன்? பயமா இருக்கு. சரி, அப்புறமேட்டு சொல்லு. செயின் அடகு வச்சிட்டியா? அதை தெரிஞ்சு சொல்லலாம்னு இருக்கேன். போட்டியா பேங்க்ல? போட்டுட்டேன் செல்வி. என்னத போட்ட? காசு போட்டியாடா? எவ்வளவு போட்ட? எவ்வளவு மிச்ச காசு? எவ்வளவு வச்ச? போட்டுட்டு வந்துட்டேன் செல்வி. ஐயோ, உன்னை எப்படி சொல்றது தெரியாம தான் செல்வி இவ்வளவு நேரம் வெளியவே நின்றுகிட்டே இருந்தேன். வாயில தான் சொல்லுவாங்க, சொல்லு. செல்வி காமெடி பண்ணாத செல்வி, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுடா காசு போட்ட? செல்வி நான் போட்டுட்டேன் செல்வி. எனக்கு எப்படி உன்னை சொல்றது தெரியல செல்வி. அதே போன் கூட பண்ணாம நேரம் வந்துட்டேன். சொல்லு, என்னத்த போட்ட? எப்படி செல்வி நான் உன்ட்ட சொல்லுவேன்? அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? ஏய் கடுப்பேத்தடா. இதுக்கு தான் செல்வி எனக்கு பயமா இருக்கு. இதே நான் உன்ட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் எப்படி உன்ட்ட சொல்லுவேன்? நீ பயந்து நடிக்கிறவன், நம்புற மாதிரி ஏதாவது பேசு. காசு எங்க எவ்வளவு போட்டு மிச்ச காசு கொடு சொல்லிட்டுருவாங்க. போன் பண்ணிடுவாரு. இப்ப அப்படியே போன் பண்ணி வந்துடுவாரு. பக்கத்துல வந்து கூப்பிடுங்கனாரு. சரி, செயின் எங்கேயோ போயில போட்டேன்டி. இவனே மிஸ் ஆயிடுச்சுடி. எங்க விழுந்துச்சுன்னே தெரியலடி. என்ன சொல்ற? ஆமாடி, அதாண்டி பண்ணாரு. எப்படி சொல்றது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ராஜா விளையாடாத. சரி சீரியஸா சரி, சத்தியமா செல்வி இவனே விழுந்துருச்சு செல்வி. செல்வி 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 நான் வேணும்லாம் போல. செல்வி ஏய் செல்வி, சரி இங்கே வா. ஏய் இத தேஞ்சலி பண்ணாதன்னு சொன்னேன் செல்வி. ஏய் நீ அவளோடவே பண்ணாம இருந்தா அது முடிச்சு வந்துட்டியா? சரி நான் வேணும்னு போல செல்வி. என்ன சும்மா கிடக்கு ரோட்ல கிடக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு? சரி அதுவா விழுந்துச்சு செல்வி. பையில வச்சது எப்படி விழுந்துச்சுனே தெரியல செல்வி. செல்ல எடுக்கிறப்ப எப்படி விழுந்துச்சு? நான் தான் வீட்ல போய் எது போவோலே சொன்னேல. கவர்ல இல்ல பாக்ஸ்ல வச்சு கொண்டு போணும். அதுவே நம்ம தொலைச்சிட்டு வந்து சன்னி விட்டு. ஏய் நான் பையில தான் செல்வி வச்சிருந்தேன். உனோட இதே இம்சையா இருக்குடா கரும்பு வச்சு. வேற வெட்டிக்கு போக மாட்டீங்க. வீட்ல இந்த நகையை அடகு வைக்க கொடுத்தா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். நான் தொலைக்கவே இல்ல. எப்படி எங்க செயின் எங்க? செல்வி நான் செயின் எங்க? செயின் வேணும் எனக்கு தெரியாதா? தொலைக்கவே சொல்லல பண்ணி. செயின் நான் செல்ல எடுக்கிறப்ப எப்படி விழுந்துச்சு செல்வி? எப்படி விழுந்தா? எப்படி விழுந்த? நான் இந்த வீட்ல இருந்தே சொன்னேன் பாக்ஸ்ல வச்சு கொண்டு போ, பாக்ஸ்ல வச்சு கொண்டு போணும். ஒரு திமிரு மாதிரி கொண்டு போடா. திமிரு அப்படியே உனக்கு கொழுப்புல முட்டவுல கொழுப்பு தானே இருக்கு. மட்டக்கரமா பேசினா எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. வேலையை பார்த்துட்டீல? செல்வி நான் வேணும்னு போடல செல்வி. செல்ல எடுக்கிறப்ப எப்படி செல்லோட விழுந்துருச்சு செல்வி. நான் மாசம் டீவும் கட்ட முடியாது. வீட்டு டீவு முடிஞ்சு. செல்வி நான் வேணும்னு தொலைக்க ஆளா செல்வி? உனக்கு தெரியாதா செல்வி? எப்படி பைக்கிட்டுல வச்சிருந்து விழுந்துச்சு செல்வி? நீ வேணுக்குதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்க. வேணுக்குதான் தொலைச்சிட்டு வந்திருப்ப. செல்வி நான் சொல்றது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறி. ஒரு வகை சும்மாவா கொடுப்பாங்க? ஒரு வகை சும்மா கொடுப்பாங்க. நீ உன்னால வாங்கி கொடுக்க முடியுமா எனக்கு ஒரு செயின்? ஏல ஒரு பவே போற. அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? உங்க அம்மாவுக்கு எதுக்கு நீ பதில் சொல்ற? எங்க அம்மா போடுற செயின் அது. உங்க அம்மா போடுறது எதுக்கு நீ வாங்குன? எனக்கு போட செயின்டா. நான் சரி அப்படி பார்த்தா உங்க அம்மா செயின் தானே. நீ ஏன்டி இது பண்ற? அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். எப்படி நான் தொலைச்சேன்? செயினை தொலைச்சிட்டே அப்படி சரி அண்ணாச்சி வீட்ல வந்து திருடிட்டு போயிட்டாங்க கூட சொல்லிக்கிறோம். வீட்ல வந்து திருடுறவங்க செயினை மட்டும் திருடிட்டு ஓடிட்டாங்க. ஒன்னே திருடிட்டு போக மாட்டேங்கிறாங்க யாருமே. ஒரு சும்மா
கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ இருந்ததே வாழ்க்கை அவ்வளவு அழகா இருக்கும், நீ இல்லாட்டி அவன் வாழ்க்கை நரகமா இருக்குன்னு சொன்ன வாயாடி இந்த வாயி. அது வேற வாயி, இது நார வாயி. பேசாத. ஒரு செயினை தொலைச்சிட்டு வாய்க்குள்ளே நல்லா பேசாத. ஏல நான் ஏன் வேணும்டா தொலைச்சேன் தெரியாம இவ்ளோ பேசுறீல. போய் செயினை எடுத்து வா. போ போ, எங்க தொலைச்சியா அங்க போய் செயினை எடுத்து வா. தொலைஞ்ச விழுந்தவன் தெரிஞ்சா நான் எதுக்கு எடுக்க மாட்டேன். எதுக்கு நீ அடிக்க? நான் சொன்னேன். சரி வாயை திறக்காத. நீ வாயை திறக்காம மூடிட்டு போய் 5 minutes later. அப்படியே உனக்கு செயின் எடா என்னை விட உனக்கு செயின் முக்கியம். செயின் தான் முக்கியம். நீ முக்கியமே கிடையாது. போய் எங்கிட்டாவது விழுந்து சாவு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னியாடி. நீதே உலகம், நீதே நீ இல்லாம உலகமே இல்லைன்னு சொன்ன. நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். அப்படியே நீ இப்ப இப்படி சொல்ற. கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் தெரியுது. என்ன தெரியுது? நீ ஒரு தருதல, நீ ஒரு எருமை மாடு, நீ ஒரு பன்னி மாடு. அத நான் அப்பவே சொன்னேன்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேனே. நான் ஒரு தருதலே தெரியும் அப்படி வாய் தெரியும். பேசாத. நீ என்னடி சொன்ன? நீ என்னடி சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? ஏன் நான் செயினை எப்படி நான் தருவேன்? நான் செயினை கொடுத்துட்டு பேசு. நான் செயினை செயினை கொடுத்துட்டு பேசு. செயினை கொடுத்துட்டு பேசு. செயினை கொடுத்துட்டு பேசு. செயினை கொடுத்துட்டு பேசு. நான் கேட்கல, நீ பதில் சொல்றீ. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் நான் தருதலையா தருறேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், அதுக்கு நான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? நான் உன்னை திருத்திடுவேன். தருதலையா சுத்திட்டுடுவீங்களே நம்ம தலையில கட்டி வச்சிட்டு பொண்டாட்டி வந்தா திருந்திடுவா. நான் வாழ்க்கைய வந்து திருத்திடுவேன்டா. இப்ப நம்ம எப்படி பேசுற? மனுஷனுக்கு நாக்கு முக்கியம் முடிச்சு, வார்த்தை முக்கியம் முடி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சும்மா அப்படியே ஒரு செயினை தொலைச்சு என்ன நான் வேணும்டா தொலைக்கிறாங்க, யாராச்சும் வேணும் தொலைப்பாங்களா? தெரியாம எங்கேயே விழுந்துருச்சு கத்துற. ஓன் செயின் அப்ப இருந்த உம்மா செயின், உம்மா நான் எப்படியெல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? உம்பள மாதிரி அடி பண்ற. செயினை தொலைச்சதும் இல்லாம வாய் உனக்கு வாய் கொடுப்பு. குத்திரம் வாயில மரியாதை செயினோட வா. போ போ. இவ்வளவு வாய் பேசுறீடு. போய் செயின் எங்க தொலைச்ச, எங்க விழுந்துச்சுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. போ போ. வேணா உனக்கு செயின் வந்தா உன் பஞ்சாயத்தே முடிஞ்சிச்சா? இப்பெல்லாம் பண்ணா நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். பரவாயில்ல. செயின் தெரியாம தெரியாம செயினை தொலைச்சதுக்கு என்னமோ மாடை தூக்கி போட்டது, நாயை தூக்கி போட்டது, தூக்கி போட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிற. நான் அடிச்சேன்னா நீ அடிச்ச அடியே. மூஞ்சி முகரம் அப்பா இல்ல ஊமுக்கு தான் வந்திருக்கும் போல. உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா வெளிய. செயின் ஓன் செயின் அப்படி இருந்த உம்மா செயின் பேசாத. அவ்வளவுதான். ஆபரேஷன் பண்ற மாதிரி ஆயிடும். போயிடும் விட்டு. ஆபரேஷன் பண்ணுவியா? உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? செயின் தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு கட்டு போயிடும். நீ தொலைச்சியா? நீ தாண்டா தொலைச்சிட்டு வந்துட்ட. நான் தொலைச்சேன்னு சொன்னேன். நீ செயின் தொலைச்சிட்டு வந்த நான் கடுப்பா இருக்கு. இந்த கால் கேட்க மாட்டேன். நான் செருட்ட பைய சாணிய முடிச்சானே எருமா மானே எங்கிட்ட போய் சாடா. இன்னொரு வார்த்தை தேவையில்லாம என்டா போய் சாடா சாடான்னா அடிச்சு மூஞ்சில. சரி சரி கொஞ்சம் எந்திரிக்கிறியா? எங்க கீழே வர்றா, விட்டத்தை பாக்குற. சாவு இப்படித்தான் எனக்கு இருந்திருக்கேன். அவ்வளவுதான். சரி விடுடி. விடு, குத்தி விடுவேன். இந்தடி மூஞ்சி மேல உடச்சு விடுவேன். நம்ம செயின் தொலைச்சதுக்கு ரொம்ப நம்ம இது பண்ற. என் செயினோட அப்படி நம்ம இதாயிட்டேன். நீ சாப்பிடி. என்ன நீ சாப்பிடு. நீ சா. செயின் இங்க வரு. செயின
இங்க பாரு செயின்லாம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பரவாயில்ல பாக்குறேன். இந்த வீட்ல எப்படி நீ 3 வேளை சோறு தின்னுட்டு நல்ல வெள்ளை வெள்ளையான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எப்படி பந்தாவா பைக்ல போற நான் பாக்குறேன். நான் பாரு பின்னாடி நின்னு பாரு. பாக்குறேன்டா. ஓடி போடா நீ போடி. போடா 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 சா போடா போடா சா போடா போடா. கை நீட்டி பேசாத ஆரஞ்சு கண்ணத்துல. போட போன தலஸ்ட டிவியோட உடனே பெண்ணா பண்ணுவ. அது வளர்ந்துச்சு. நான் விட்டா ரொம்ப அடிச்சுக்கிட்டே போற. நொறுங்கிருச்சு. ஏய் அப்படி தாண்டி உட பெண்ணாடி பண்ணுவ. அப்படி தான் உட பெண்ணா பண்ணுவ. நம்ம அடி ரொம்ப அடிக்கிற என்னவா? செயினை தொலைச்சதுண்டா? நான் செயினை தொலைக்கவே இல்லை என்ன பண்ணிடுவ? செயினை நான் வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணுவ? நான் டிவி உடைச்சிட்டேன். டிவியை உடையல செயின் டிவி எடுக்க. உடைச்சியே. ஆமா டிவி உடைச்சிட்டல. நீ பண்ணதுக்கு அப்புறம் டிவியை நான் உன் முகரையே உடையும். உன் முகரையே உடைய முடியும். அது மேல கிராஸ் ஊட்டி இருக்கு ஒன்னும் உடையாது. ரொம்ப நடிச்சு போடுவ நீ. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஏய் செல்வி நான் விளாட்டு பண்ண செல்வி சத்தியமா செல்வி இது நான் செயினுக்குள்ள விளாட்டு பண்ண இது செல்வி நான் தெரியாம பண்ணிட்டேன் செல்வி நீ ஏதோ பண்ணி வச்சிருக்க டிவியை செத்து போயிருவ. நீதே அடிச்ச அப்படின்னு செல்வி நீதே செல்வி செல்வி நீதே செல்வி.